மக்களே இரண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்களா? பிக் பாஸ் வீட்டுக்குள் மீண்டும் வியானா. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, ஆல்ரெடி கெஸ்ட் ரோலா இவங்க எல்லாருமே வருவாங்க. ஆல்ரெடி எவிக்ட் ஆன ஒரு 10 பேர் இருக்காங்களா? அந்த 10 பேர்த்துல எல்லாருமே வருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ரொம்பவே பெஸ்ட்டான, அதாவது வந்து யூனிக்கா ஒரு 5 பேர் வந்தா வந்து டிஆர்பி நல்லா இருக்கும். ஷோ வந்து சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 5, 6, 7 நபர்கள் வரைக்கும் உள்ள வந்து ஒரு 1 வீக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? பிக் பாஸ் டீம் ஒரு க்ளூ கொடுத்துருக்கும். யாரை யாரை பத்தி என்னெல்லாம் பண்ணணும். ஆல்ரெடி கேமுக்காக நம்ம இப்படிதான் நம்ம பக்கவா கேம் விளையாடுறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அவங்களோட அந்த மைண்டு ஸ்ட்ரென்த்தை வந்து உடைக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னா, வெளியில நீங்க ஷோ பார்த்துட்டு போனீங்கல்ல, அவங்களோட முகத்தறி இப்படிதான். இப்போ ஆல்ரெடி வந்து வியானா அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு மைண்ட் கேம் தான் யூஸ் பண்றாரு. அந்த மைண்ட் கேமை வச்சு என்னையும் சுபிக்ஸாவும் இன்னும் நிறைய பேர்களை வந்து விக்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்படிதான் விக்ரமோட கேம் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விக்ரமுக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அப்படி கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போறாரு. இல்லை, நான் வந்து பேசுறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸ் இருக்கு, நான் பேசுறதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சாண்ட்ரா வந்து வியானா இது இப்ப பேச தேவையில்லையே அப்படின்னு சொல்றாங்க. அது எதை குறிக்குதுன்னா, சாண்ட்ரா அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், சாண்ட்ரா வெளியில் இப்படிதான் தெரியுறாங்க அப்படின்னு உள்ள வர்ற யாராவது சாண்ட்ரா பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்துல சாண்ட்ரா சொன்ன மாதிரி இருந்தது. விக்ரமும் அதை கேட்க தயார் இல்லை. ஆனா இனி வர்றவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்களாம் இப்படிதான், வெளியில நீங்க இப்படிதான் பண்றீங்க, உங்களோட குணம் இப்படிதான் அப்படிங்கிறத வேற லெவல் உடைக்க போறாங்க. இந்த மொமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் லைக் பண்ணிக்கல, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.